super food healthy soup is excellent for this winter season. I'm dedicating this video to all my YouTube subscribers and viewers because this soup is fully loaded with vitamin A. Nowadays we need lot of vitamin A as we spend lot of time in watching in the laptop screen as well as phone screen. So vitamin A is very essential to prevent our eyesight. So this soup, in the soup வந்து eyesight நல்லா improve பண்ணும், loaded with full of vitamin A and beta carotene which will give the inner glow from the skin. Along with it, raw banana crispy kurkure bhajia. இது ரெண்டும் எப்படி செய்யலாம்னு let's see how to make it, how to prepare it. Very easy, very quick, very healthy. இப்போ பம்கின் எல்லாம் நல்லா வாஷ் பண்ணி இதோட ஸ்கின் எல்லாம் பீல் பண்ணி நல்லா சாப் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கு நம்ம இப்போ எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இது ஸ்நாக்ஸ் பஜ்ஜிக்காக இதை மாதிரி இதையும் பீல் பண்ணி இது ஒரு ஸ்லைசரில் இப்போ எடுத்துக்கலாம். டூ கார்லிக்ஸ் வச்சுருக்கேன். இதான் இது இப்போ இதை சாப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு பட்டரில் இதை சாட்டே பண்ணிக்கலாம். கடாயில் இப்போ ஆல்ரெடி பட்டர் போட்டிருக்கேன். 2 garlic, 2 garlicum, 1 big onion, நல்லா ரஃப்லி சாப்டு. இதை கடாயில் சேர்த்து நல்லா சாட்டே பண்ணிக்கலாம். இப்போ ஆனியன் நல்லா சாட்டே ஆகிடுத்து. ஒரு லைட் பிங்கிஷ் கலர் சேஞ்ச் கலர் ஆனோன்னே நம்ம சாப் பண்ணி வச்ச எல்லோ பம்கின் அதையும் நல்லா 2 மினிட்ஸ்க்கு பட்டர்லாம் கோட் ஆகி நல்லா சாட்டே பண்ணுறேன். 2 மினிட்ஸ் சாட்டே பண்ணால் இதோட பட்டர்லாம் இதில் கோட் ஆகி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பச்சை வாசனை போயிடும். இந்த பம்கின் சூப் வந்து இந்த சூப்பாக குடிக்கும் போது இட் வில் கிவ் அ ஃபில்லிங் எஃபெக்ட். ஃபில்லிங்காக இருக்கும். ஃபார் லாங்கர் ஹவர்ஸ் ஒரு பசி எடுக்காமல் ரொம்ப ஃபில்லிங்காகவும் இருக்கும். அதே டயத்தில் இட் ஹேஸ் லாட் ஆஃப் பிட்டா கேரோட்டின். அது வந்து நம்ம விஷனை ரொம்ப ஹெல்த்தியாகவும் விஷனை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இட் இஸ் வெரி குட் ஃபார் ஹார்ட் ஆல்சோ. ஹார்ட்டை நல்லா ஹெல்த்தியாக வச்சுக்கிறதுக்கு இது ஒரு நல்ல வெஜிடபிள் பம்கின், இந்த எல்லோ பம்கின். இதோடு சேர்த்து ஒரு ஸ்நாக்ஸ் நமக்கு பிடிச்ச மாதிரி ஒரு ஸ்நாக்ஸ் பண்ணி சாப்பிடும்போது இன் வின்டர் சீசன், இந்த மாதிரி வின்டர் சீசனில் இது ஒரு டின்னராக நம்ம எடுத்துக்கலாம். சூப்பையும் அலாங் வித் இட் யுவர் ஃபேவரட் ஸ்நாக்ஸ் எடுத்துக்கும் போது இதுவே ஒரு கம்ப்ளீட் டின்னர் ஆகிடும். இப்போ ஒரு 5 மினிட்ஸ் நல்லா சாட்டே பண்ணியாச்சு. இதோட ரா ஸ்மெல்லாம் இப்போ எடுத்து யூ கேன் நவ் டர்ன் ஆஃப் த கேஸ் அண்ட் ஒன்ஸ் இட் கூல்ஸ் டவுன் யூ கேன் கிரைண்ட் இட் இன்டு அ ஸ்மூத் பேஸ்ட். நல்லா ஸ்மூத் சூப் கன்சிஸ்டன்சிக்கு வாட்டர் ஆட் பண்ணி அதை கிரைண்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பண்ண போகிற எம்மி ஸ்நாக்ஸ் தட் இஸ் ரா பனானா பஜ்ஜி. இந்த ரா பனானா பஜ்ஜிக்கு இப்போ அம்மா என்ன செய்கிறாங்கன்னா, இது வந்து இட்லி பெட்டர் தான். நம்ம இட்லி செய்கிற பெட்டரை எடுத்துக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். இதால் ஒரு மெஷர் இட்லி பெட்டர் 1 கப். இதால் 1 கப்பு இந்த கப்பால் இட்லி பெட்டர். இதால் எவ்வளவு இட்லி மாவு எடுத்த கப்போல் ஒரு கப்பு கடலை மாவு பேசன். இப்போ இதில் மிர்ச்சி பவுடர், ரெட் சில்லி பவுடர் ஒரு 1 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். அதிலே கொஞ்சம் கலர் நல்லா இருக்கிறதுக்காக 1 டீஸ்பூன் காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர், சால்ட்டு 1 டீஸ்பூன், 1/4 டீஸ்பூன் பெருங்காயம், ஹிங் பவுடர். இந்த ரா பனானா பஜ்ஜிக்கு உள்ள மசாலாலாம் போட்டாச்சு. இது ஒரு ட்ரை மிக்ஸ் பண்ணிவிட்டு வாட்டர் ஊற்றி நல்லா ஒரு திக்காக பேஸ்ட் பண்ணிக்கணும் இல்லையாம்மா? ஆமாம், திக் பேஸ்ட். 1/2 டீஸ்பூன் டர்மரிக் பவுடர். இதை தோசை மாவில் கலக்கிறதுனால ஆல்ரெடி இது இதாக தான் இருக்கும். இதால் இந்த எடுத்துணும் அதில் 1/4 கப்பு தண்ணி. பேட்டர் ஷுட் பி திக் பேட்டராக இருக்கணும். ஏன்னா ரா பனானாவை டிப் பண்ணி போடும்போது இட் ஷுட் ஹாவ் அ கோட்டிங் இன் போத் சைட்ஸ். இந்த அளவு இருக்கணும் பேட்டர்.
பேட்டர் இந்த அளவு திக்காக இருக்கணும். திக் அண்ட் ஸ்மூத் பேட்டர். ரொம்ப தண்ணியாக கூடாது, இந்த அளவு திக்காக இருக்கணும். இப்போ சூப்புக்குள்ள இன்க்ரீடியன்ஸ் வெஜிடபிள்ஸ்லாம் நல்லா கூலாக எடுத்து இதை மிக்சர் கிரைண்டரில் போட்டு நல்லா ஸ்மூத்தாக சூப் கன்சிஸ்டன்சிக்கு இதை அரைச்சிக்கலாம். இப்போ ரா பனானாவை பீல் பண்ணதை இதுமாரி ஒரு ஸ்லைசரில் வச்சு பனானா ஸ்லைஸ் பண்ணிக்கலாம். இப்போ பம்கினை நல்லா அரைச்சி ஸ்மூத் பேஸ்ட்டாக இருக்குது. இப்போ திக்காக இருக்குது, கொஞ்சம் டைல்யூட் பண்ணி வாட்டரை ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு பெப்பர் பவுடர் ஒரு 1 டீஸ்பூன், சால்ட், சூப்பு நல்லா இப்போ பாயில் ஆகுது. இதில் ஒரு 1/2 கப் பாயில்டு மில்க் ஊற்றினா டேஸ்ட்டு நல்லா க்ரீமியாகவும் நல்லா ஒரு ரிச் சூப்பாக இருக்கும். அண்ட் நவ் வி கேன் டர்ன் ஆஃப் தி கேஸ். ஸ்லைஸ் பண்ண ரா பனானாவை இதுமாரி பேட்டரில் டிப் பண்ணி கடாயில் போடலாம். Do try this healthy soup and crispy raw banana bhaji. Be healthy, be happy. I'll see you in the next video. Bye.